அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். துலாம் ராசிக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்று கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகின்றார். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் ஆனால் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும், மனபயம் நீங்கும், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும், பொதுநல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும், பல நாட்களாக இருந்து வந்த தடைகள் விலகும், பொருளாதார நிலையில் சின்ன பின்னடைவு இருக்கும், உற்றார் உறவினர் ஓரளவுக்கு அனுகூலமாக செயல்படுவர். எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனம் தேவை. ஒரு சில நேரங்களில் இனம் புரியாத கவலை மற்றும் கோபம் வந்து நீங்கும். குடும்ப பெருமையை உயர்த்த முடியும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் உண்டு. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். சுப காரிய செலவுகள் அதிகமாகும். ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் உபாதைகள் ஏதேனும் வந்தாலும் அதை உடனே சரி செய்ய முடியும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல வகையில் நன்மைகள் கிடைக்கும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்ய முடியும். குடும்பத்தில் ஏற்படும் வீண் செலவுகளால் மன நிம்மதி குறையும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். பெண்களால் ஒரு சில சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிறிது சிரமம் ஏற்படும். பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்கவும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் பாக்கியம் கிடைக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிதமான லாபம் இருக்கும். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மற்றும் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமைகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் மாத கடைசியில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். சுப காரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமுடன் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை
இந்த மாதத்தில் மேற்கொள்ளவே வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கிரமாக இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகின்றார். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவும் உண்டாகும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பயிற்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து பயிற்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. சனி மற்றும் ராகு பகவான் சஞ்சாரத்தால் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவர். உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்றுத் தெளிவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சொல்வதை தெய்வ வாக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாகும். தைரியக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன் செவ்வாய் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும். என்றாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இதுவரை குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்கள் மனதில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். எதிர்பார்த்த லாபம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் ஏக்கம் தீரும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். இதுவரை இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தின் மீதும் வருமானத்தின் மீதும் அக்கறை உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு புரட்டாசி மாதம் லாபமான மாதமாகும். பூர்வ புண்ணிய புத்திஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்தாலும் பாக்கிய குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் உங்களின் நிலை உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவுகளுடன் இணக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதியும் கேதுவும் சஞ்சரிப்பதால் வருமானமும் உயரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்வீர்கள். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய இடம் மற்றும் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். முன்னோரின் ஆசையும் மற்றும் பெரியோரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். எந்த ஒன்றும் நடைபெறவில்லையே என இத்தனை நாளும் இயங்கிக் கொண்டிருந்த நிலை மாறும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றமடையும். புதிய முயற்சிகள் எல்லாம் லாபம் தரும். நல்ல நன்மைகள் நடந்தேறும். விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும். பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய சொத்துகள் சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும்.
எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். இணக்கமான நிலை ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். ஜென்ம ராசிக்கும் 3 மற்றும் 5 இடங்களுக்கும் குரு பார்வை உண்டாவதால் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வர். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் நிம்மதி ஏற்படும். வியாபாரமும் முன்னேற்றம் அடையும். தொழில் லாபம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு இனிப்பான தகவல் கிடைக்கும். லாபஸ்தான சுக்கிரனும் கேதுவும் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவர். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அதிகமான அலைச்சலும் உழைப்பும் பாதிப்பை ஏற்படுத்தும். மாதம் முழுவதும் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். சாதுரியமாக செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வருமானமும் வரும். நன்றி, வணக்கம்.